அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கும்பமேளா வைரல் பெண் மோனலிசாவுக்கு பெரும் அதிர்ச்சி. கும்பமேளாவில் வைரலான மோனலிசா தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற திரைப்படத்தில் நடிக்க இருந்தார். ஆனால் அந்த திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பே நிறுத்தப்படும் என தெரிய வருகிறது. படத்தின் இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவை குடிகாரன் என கூறிய தயாரிப்பாளர் ஜிதேந்திரா வாய்ப்பு தருவதாக கூறி பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் மோனலிசாவை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு மிஸ்ரா மறுப்பு தெரிவித்துள்ளார். கேங்ஸ்டராக நடிக்கும் காமெடி நடிகர் செந்தில். காமெடி கேரக்டரில் மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் செந்தில் தற்போது ஒரு திரைப்படத்தில் அவர் கேங்ஸ்டராக நடித்து வருகிறார். அப்புதிய படத்தின் ஷூட்டிங் சமீபத்தில் சென்னையில் தொடங்கியது. இயக்குனர் சாய் பிரபா மீனா இப்படம் பற்றி கூறும்போது, ஒரு நாற்காலி, அதில் அமரப்போகும் தலைவன் யார் என்ற போட்டி 4 கேங்ஸ்டர் குழுக்களிடையே நடப்பதாகவும் அதில் வென்றது யார் என்பதுதான் திரைப்படத்தின் கதை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது மகனை களமிறக்கிய இயக்குனர் சங்கர். மகள் அதித்தி சங்கர் ஹீரோயினாக வலம் வரும் நிலையில் தனது மகன் அர்ஜித்தை தன்னை போலவே இயக்குனராக்க சங்கர் திட்டமிட்டுள்ளார். அதற்காக இயக்குனர் AR முருகதாசிடம் உதவி இயக்குனராக மகனை அவர் சேர்த்து விட்டுள்ளார். அந்த வகையில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் நடித்து வரும் மதராசி திரைப்படத்தில் சங்கரின் மகன் அர்ஜித் உதவி இயக்குனராக பணியாற்றி வருகிறார். ஜெயிலர் 2 படத்தின் வில்லன் யார்? ஜெயிலர் 2 படத்தில் வில்லனாக SJ சூர்யா அல்லது மலையாள நடிகர் செம்பன் வினோத் ஜோஸ் நடிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. முதல் பாகத்தில் நடித்த மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் 2ஆம் பாகத்திலும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் வெளியான இப்படத்தின் அறிவிப்பு வீடியோ பெரும் வரவேற்பை பெற்றது. இதனால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.